நிறுத்துங்க. இங்கே வெயிட் பண்ணுங்க. வந்து சரிம்மா சரிம்மா. சாமி வணக்கம். வாங்கம்மா, உட்காருங்கம்மா. சரி. நீங்க வந்திருக்கிற நேரம் அஷ்டலட்சுமியையும் பெருமாளையும் ஆராதிக்கிற நேரம். நீங்க நினைச்ச வந்த காரியம் நல்லபடியா நடக்கும். ரொம்ப சந்தோஷம் சாமி. ஒரு நிமிஷம். இந்தாங்க. ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். அஞ்சு வெத்தலை வந்திருக்குமா, நல்லதே நடக்கும். ராஜ யோகம் உள்ள ஜாதகமா இது. கூடிய சீக்கிரத்துல இந்த பொண்ணு பெரிய பணக்கார வீட்டுல ராணி மாதிரி வாழ போறா. என்ன சாமி சொல்றீங்க? நாங்க ரொம்ப சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க. எங்க குடும்பத்தை பத்தி தான் உங்களுக்கே தெரியுமே. ஒரு நல்ல வேலை, ஒரு வீடு, நல்ல சம்பளம், 3 வேளை சாப்பாடு, உடுத்திக்க துணி, மாசம் முழுக்க யார்கிட்டயும் கையேந்தாத ஒரு நல்ல வாழ்க்கை. இது எல்லாம் இருக்கிற ஒரு நல்ல மாப்பிள்ளைய தேடிதான் உங்களை பார்க்க வந்தேன். நீங்க என்னடான்னா என்னென்னமோ சொல்றீங்க. என்ன சார், மிடில் கிளாஸ்னா உங்களுக்கு சாதாரணமா போச்சா? என்னால எழுந்துக்க முடியாது. ஹலோ, யாருங்க? அம்மா, நான் புரோக்கர் பேசுறேன். புரோக்கரா? எனக்கு வீடெல்லாம் ஒண்ணு வேணாயா? ஏமா, நான் வீட்டு புரோக்கர் இல்ல, கல்யாண புரோக்கர். கல்யாண புரோக்கர்னா? நான் தாம்மா மெட்டி ஒலி மணி பேசுறேன். ஓ, நீங்களா? என்ன விஷயம்? சீக்கிரமா சொல்லுங்க, நான் ரொம்ப வேலையா இருக்கேன். ஏமா, லாட்டரி அடிச்சிருக்குமா, லாட்டரி அடிச்சிருக்கு. யோ, உனக்கு லாட்டரி அடிச்சா எனக்கு ஏன் ஃபோன் பண்ணி சொல்ற? பணத்தை வாங்கிட்டு சந்தோஷமா இரு. தான ஊர் வம்பு லொல்லுங்கிறது. எனக்கு அடிக்கலமா, உங்களுக்கு அடிச்சிருக்கு. யோ மெட்டி ஒலி, என்னையா சொல்ற? உங்க பொண்ணை கட்டிக்கிறதுக்கு கோடீஸ்வர மாப்பிள்ள ஒருத்தன் வருவான் வருவான்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்கல்ல, நெசமாவே ஒரு கோடீஸ்வரன் வந்துட்டான். ஆமாமா, உங்க பொண்ணு போட்டாவ ஒரு பெரிய இடத்துல பார்த்துட்டு சம்மதம்னு சொல்லிட்டாங்க. நீங்க எங்க இருந்தாலும் வீட்டுக்கு உடனே கிளம்பி வாங்க, நானும் வந்துடுறேன். விஷயத்தை வெள்ளாவரியா பேசிடுவோம். வந்துடுறேன், உடனே வந்துடுறேன். வாங்க. கடவுளே, நான் நினைச்ச மாதிரியே நீ கண்ணை திறந்துட்ட. ஆர்த்தி, எடுங்க எடுங்க, வீடியோ எடுங்க. எல்லாரும் வீடியோ எடுங்க. அதெல்லாம் போக முடியாது, எடுங்க. போங்கம்மா. என்னம்மா நீ? வா, வந்து உட்காரு. இன்னைக்கு இவங்கள சும்மா விட கூடாது. அம்மா, இடத்தை காலி பண்ணுங்க, போங்கம்மா. வீட்டுக்கு போலாம் வா. அம்மா, என்னம்மா சொல்ற? ஆர்த்தி, இங்க பாரு, அம்மா கும்பிட்ட சாமி எல்லாம் இன்னைக்கு தான் கண்ணை திறந்திருக்கு. எந்திரிங்கம்மா, எந்திரிங்க. போங்க, போங்கம்மா. இல்ல வேணா, இங்க உட்கார கூடாது. வா வா வா. நம்ம கமிஷனர் ஆபீஸ் போய் நியாயம் கேட்கலாம். வா வா வா, டிராஃபிக் பண்ணிக்கிட்டு. ஏமா, ஏமா. அண்ணா அண்ணா அண்ணா, இருங்க உட்காருங்க. நிஜமா தான் சொல்றீங்களா? என்னால இப்ப கூட நம்ப முடியலையே. என்னம்மா இது, உங்களோட பெரிய தொல்லையா போச்சு. நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் அதே பதில் தான். ஆனா எப்படின்னு என்னால நம்ப முடியலையே. இங்க பாருங்கம்மா, நான் எத்தனையோ இடத்துல பார்த்தேன், எத்தனையோ இடத்துல தேடி அலைஞ்சேன். இப்பதான் எல்லாம் கூடி வந்திருக்கு. சென்னையில ராஜராஜேஸ்வரின்னு பெரிய கோடீஸ்வரங்க 4000 ஜாதகத்தை பார்த்து கடைசியா அவங்க பையனுக்கு உங்க பொண்ணுதான் முடிவு பண்ணிருக்கிறாங்க. எப்படின்னு? இங்க பாருமா, உனக்கு பொண்ணு கொடுக்க விருப்பம் இருந்தா சொல்லு. அதை விட்டு அதை இப்படி இதை இப்படி சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காது. நான் கிளம்புறேம்மா. என்ன எப்படி கோச்சுக்கிறீங்க? இருங்க, நீ என்னடி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? பாவம், அவருக்கு சின்ன சாப்பிட்டு. அண்ணே, தப்பா நினைச்சுக்காதீங்க. பெரிய கோடீஸ்வரங்கன்னு சொல்றீங்க, சின்ன பொண்ணுன்னு. அவ பாட்டுக்கு மனசுல எதையாவது ஆசையை வளர்த்துக்கிட்டு கடைசியில எதுவும் நடக்காம போச்சுன்னா மனசு விட்டுருவால. அதனாலதான் அத்தனை தடவை கேட்டேன். இங்க பாருமா, என் தொழில் மேல சத்தியமா சொல்றேன்,
நான் சொன்னது மாதிரி உங்க பொண்ணு கண்டிப்பா கோடீஸ்வரர் வீட்டுக்கு தான் மருமகளா போகும். இது போதுன்னு நீங்க இவ்வளவு தூரம் சொல்லும்போது நான் நம்பாம இருப்பேனா? இது போதும், வாசிக்கிறோம். வரேம்மா. இந்தாங்கண்ணே, சர்பத் குடிங்க. மீரோவில் காசு எடுத்துட்டு வா. 5000 எடுத்துட்டு வா. 50,000மா? 5000. என்ன அவங்க நம்ம வீட்டுக்கு வந்து எப்ப பொண்ணு பாப்பாங்க? நான் வேணா ஃபோன் பண்ணி விசாரிக்கட்டுமா? ஏமா அவங்களே சொல்லுவாங்கம்மா, ஆர்வ குளவரில் ஏதாச்சும் பேசி சம்மதத்தை கெடுத்துறாங்க. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் பண்ண மாட்டேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே கேக்குறேன். இந்தா. அண்ணா இந்தாங்க. என்னம்மா இது? 5K. நீங்க இந்த சம்பந்தத்தை மட்டும் நல்லபடியா முடிச்சு வைங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன கிட்ட பண்ணிடலாம். என்னன்னு சிரிக்கிறீங்க? மாப்பிள்ளை வீட்டுல எனக்கு என்ன பண்றாங்க தெரியுமா? இந்த சம்பந்தத்தை மட்டும் கரெக்டா பேசி முடிச்சேன்னா எனக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டுமா. சரி, அப்படியே இருக்கட்டும். மூத்தவளுக்கு கல்யாணம் பண்ணிட்டாவது அதுக்கப்புறம் சின்னவளுக்கு பண்ணலாமே. இப்ப என்ன உங்க பிரச்சனை? அதான் அவ்வளவு பெரிய சம்பந்தம் வந்திருக்குல்ல, முதல்ல நம்ம பொண்ணுக்கு ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவோம். அதுக்கப்புறம் நம்ம பொண்ணு வாழ போற வீட்டுல சமையல்காரன், தோட்டக்காரன், வேலைக்காரன்னு எவனாவது கல்யாணம் ஆகாதவன் இருப்பான்ல, அவனை பார்த்து ஆர்த்தியை அவளுக்கு கட்டி வச்சிட போறா. உன்ன திருத்த முடியாது. போங்க. அப்பா, என்னாச்சுப்பா? பாத்தியாமா, சின்ன வயசுல இருந்தே உன்னை படிக்க விடாம பண்ணி ஒரு வேலைக்காரி மாதிரி நடத்திட்டு இப்ப எப்படிலாம் பேசுற பாத்தியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நானும் ஒரு கையாலாகாத அப்பாவை தானே இருந்துட்டேன். பா, என்னப்பா? என்ன மன்னிச்சிருப்பா. அப்பா, எதுக்குப்பா இப்போ அழறீங்க? இது நீங்களும் அம்மாவும் எனக்கு கொடுத்த வாழ்க்கைப்பா. நீங்க எது பண்ணாலும் அது என்னோட நல்லதுக்கு தான். தங்கச்சி நல்லா படிச்ச பொண்ணுப்பா. நீங்க வேணா பாருங்க, அவ இன்னும் சந்தோஷமா இருக்க போறா. ஆர்த்திக்கு கோடீஸ்வர மாப்பிள்ள வரானோ இல்லையோ, உன்னோட இந்த நல்ல குணத்துக்காகவே ஒரு ராஜகுமாரன் உன்னை தேடி வருவாமா. நிச்சயமா வருவாமா. நீ கும்பிடுற அந்த திருச்செந்தூர் முருகன் கண்டிப்பா அதை நடத்தி வைப்பாமா.